வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இன்னைக்கு நம்ம டெக் அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பிள் வந்து ரீசெண்டா ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஆப்பிள் ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிற 12 சீரிஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, உடனே பார்த்துருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MegSafe அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குங்க, ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங். நீங்கள் வந்து சார்ஜரை வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து டேரெக்டாக அதுக்கு மேலே வச்சாலே சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த டெக்னாலஜி இருக்குது, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ரீசனாக வந்துருக்கிற ஆப்பிள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பின்னை வந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டும். எந்த ஒரு அயன் சப்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் கிட்ட போனாலும் அது வந்து ஒட்டிக்கும். ஏன்னா அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தான் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆகுது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்து மெடிக்கல் டிவைசஸ் வந்து இன்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க வந்து பேஸ் மேக்கர் வந்து வச்சுருப்பாங்க பாடிக்குள்ளே. ஸோ இது வந்து நம்மளுக்கு சரியாக ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா வந்து இது வந்து ஒரு புஷ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டீஃபிலிப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது, இதுவும் வந்து பாடிக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய டிவைசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் வந்து இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பேஸ் மேக்கரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால வந்து அவங்களுடைய உடல் நிலைக்கே கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் 6 இன்ச் இல்லைனா 15 சென்டிமீட்டர் எப்போவுமே அந்த டிவைஸ் விட்டு தள்ளியே இருக்கணும் எந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளில் மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபோன்ஸில் வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃபோன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தான் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வாங்குறது தான் வந்து அட்வைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நிறைய சீரிஸ் இருக்குது. சாம்சங் Z Fold அப்படிங்கிற ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனோட அன்பாக்சிங் கூட வந்து கிங் மொபைல்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் பார்க்கலோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் டிவைஸ் வந்து பாடிக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வாங்கணும். ஸோ இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து லேட்டஸ்டான ஒரு ஃபீச்சராக இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து யாரெல்லாம் வந்து உள்ளே வந்து மெடிக்கல் டிவைஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர, நீங்கள் வந்து எந்த மெடிக்கல் கண்டிஷனும் இல்லை, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ப்ராப்ளமுமே வராது உங்களுக்கு. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஈஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து காரில் போகும்போது இப்போ வர கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனோட வருது. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கிற ஒரு கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் கார் டிரைவ் பண்ணும்போது ஃபோனை வந்து அதுக்கு மேலே வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய கம்ஃபர்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். அதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக்கை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.